Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட ஷிஜி டெக் தமிழ் சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா நம்மளுடைய YouTube சேனல்ல நம்மளோட Instagram ஐடியை வந்து எப்படி லிங்க் பண்ணி வைக்கிறது, எப்படி வந்து ஆட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறது பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட YouTube ஆப் இருக்கும்ல அதுல போய் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது நீங்க YouTube ஆப் வந்து ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு சேனல் வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து ஹோம் வீடியோஸ் பிளேலிஸ்ட் இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. லாஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா about அப்படினு இருக்கும். அந்த about வந்து கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க சேனல் பத்தி ஏதாவது சொல்லிருப்பாங்க. அது கீழ ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா கடைசில இந்த மாதிரி ப்ளூ கலர்ல Instagram, Twitter, Facebook பேஜ் இந்த மாதிரி ஏதாவது வந்து இருக்கும். அப்படி இருக்குன்னா அவங்க வந்து அந்த சோஷியல் மீடியாவை அவங்க சேனலோட லிங்க் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறது அர்த்தம். சோ அது வந்து எப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சோ இதுக்கு வந்து நான் Google வந்து ஓபன் பண்ணி Instagram வந்து சர்ச்ல வந்து கொடுத்திருக்கேன். நான் வந்து மொபைல் ஃபோன்ல Chromeல வந்து ஓபன் பண்ணிருக்கேன். நீங்க வந்து லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்ல பண்றதா இருந்தாலும் சேம் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. Instagram அப்படினு கொடுத்து சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு Instagram வரும். இதுல வந்து செகண்ட்ல பாத்தீங்கன்னா லாகின் Instagram அப்படினு சொல்லி இருக்கும். இந்த லாகின் Instagram வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாகின் பேஜ் வந்து வந்துரும். இதுல கண்டினியூ வித் Facebook கொடுத்திருப்பாங்க. கீழ வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து ஓபன் பண்றதுக்கு கொடுத்திருப்பாங்க. சோ உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட பாஸ்வேர்ட் அதாவது Instagram இருக்கும்ல அதோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க வந்து லாகின் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரி 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அதாவது Instagramக்கும் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து இருக்குது. நீங்க அந்த மாதிரி வச்சிருந்தீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வரும். அதாவது செக்யூரிட்டி கோட் வந்து கேக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனுக்கு ஒரு செக்யூரிட்டி கோட் வந்து கொடுப்பாங்க. சோ அதை என்டர் பண்ணிட்டு நீங்க வந்து கன்ஃபார்ம் வந்து கொடுக்கணும். ஒருவேளை நீங்க வந்து Instagramக்கு வந்து இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணல அப்படினா உங்களுக்கு டைரக்ட்டா உடனே வந்து லாகின் பண்றது மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த மாதிரி வருது. சோ அந்த செக்யூரிட்டி கோட கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமா கன்ஃபார்ம் அப்படிங்கறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கேக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சேவ் பண்ணணுமா இல்ல நாட் நவ் அப்படினு கேக்குது. நான் நாட் நவ் அப்படிங்கறத நான் வந்து கொடுத்துக்கிறேன். சோ நாட் நவ் கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓபன் ஆயிரும். நீங்க வந்து உங்க Instagram ஆப்ல வந்து பண்ண கூடாது, வெப் பிரவுசர்ல தான் பண்ணிக்கணும். அப்பதான் கரெக்ட்டா வந்து எடுக்க முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ண உடனே மேல சர்ச் பார்ல உங்களுக்கு instagram.com அப்படினு கொடுத்திருப்பாங்க. இப்போ நீங்க செய்ய வேண்டியது ரைட் சைடு கீழ வந்து பாத்தீங்கன்னா உங்க லோகோ இருக்கும். ஜஸ்ட் அந்த லோகோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட இந்த பேஜ் இந்த மாதிரி ஓபன் ஆயிட்டு மேலே instagram.com பக்கத்திலேயே உங்களோட அந்த URL, உங்களோட ஐடி வந்து அந்த இடத்துல வந்து வந்துரும். சோ இதுதான் நம்ம URL அப்படினு சொல்லிட்டு காப்பி பண்ணி நம்ம வந்து என்டர் பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது இல்லாம வேற ஸ்டெப்ஸும் இருக்கு. பட் இது எனக்கு ரொம்ப சிம்பிளா இருக்குறதுனால நான் இது வந்து சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா மேலே வந்துருச்சுல instagram.com அப்புறம் ஒரு ஸ்லாஷ் போட்டுட்டு ஷிஜி டெக் தமிழ் அப்படினு சொல்லி போட்டுருக்காங்க. இதுதான் என்னோட ஐடி. சோ நம்ம என்ன பண்ணனும்னா இப்போ வந்து இத வந்து நம்ம காப்பி பண்ணனும். காப்பி பண்றது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். சோ காப்பி பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த சர்ச் பார் இருக்குல அந்த சர்ச் பார்ல நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுல கீழே வந்து இந்த மாதிரி வந்து உங்களோட அந்த ஐடி வந்து அந்த மாதிரி காமிக்கும். அதுலயே வந்து உங்களுக்கு காப்பி பண்றதுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து பாருங்க ரெண்டாவது இருக்குல ரெண்டாவது இருக்குறது தான் காப்பி பண்ணக்கூடிய ஆப்ஷன். சோ இத நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னா அது உடனே அந்த லிங்க் வந்து என்ன ஆயிரும்னா காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கு அப்புறமா நம்ம எங்க வேணாலும் நமக்கு தேவையான இடத்துல நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். சோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா லிங்க் காப்பீட் அப்படினு சொல்லி காமிக்குதுல உடனே காப்பி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இத கொண்டு போய் YouTubeல நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போறோம். சோ அதுக்கு என்ன செய்யணும்னா YouTube வந்து ஓபன் பண்ணிக்கலாம். இதுவுமே நான் வெப் பிரவுசர்ல வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். அதாவது Chromeல வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல உங்களுக்கு சேனல் கஸ்டமைசேஷன் அதோட ஐகான் வந்து வந்திருக்கும். இப்போ எல்லா சேனலுக்குமே கொடுத்திருக்காங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய சேனலுக்கு கூட இது கொடுத்திருக்காங்க. சோ ஜஸ்ட் இத வந்து கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம இதுல தான் நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஆப்ல வந்து பண்ண கூடாது. மொபைல்ல தான் நீங்க வெப் பிரவுசரை வந்து ஓபன் பண்ணி பண்ணிக்கோங்க. இத கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேனல் கஸ்டமைசேஷன் அப்படிங்கிறது வரும். லேஅவுட், பிராண்டிங், பேசிக் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி 3 இது வந்திருக்கும். இதுல மூணாவதா இருக்கக்கூடிய பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதுல வந்து லிங்க்ஸ் அப்படின ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ளஸ் போட்டுட்டு ஆட் லிங்க் அப்படினு கொடுத்திருப்பாங்க. இத கிளிக் பண்ணி நம்ம இந்த இடத்துல தான் நம்மளோட லிங்கை வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். சோ ப்ளஸ் ஆட் லிங்க் அப்படிங்கறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸ் வந்து வரும். ஒரு பாக்ஸ்ல என்ன கேட்டிருப்பாங்கன்னா அந்த லிங்கோட டைட்டில் வந்து கொடுங்கன்னு சொல்லிருப்பாங்க. இன்னொன்னுல வந்து URL வந்து கொடுங்கன்னு சொல்லிருக்காங்க. லிங்கோட டைட்டில்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம Instagram ஆட் பண்ண போறோம்னா Instagram போட்டுக்கணும். Facebook பேஜ்னா Facebook பேஜ் அப்படினு போட்டுக்கணும். எதை வந்து ஆட் பண்ண போறோமோ அதுதான் நம்ம போடணும். சோ நான் வந்து Instagram தான் பண்ண போறேன். நான் அதனால Instagram அப்படிங்கறது அந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். டைப் பண்ணிட்டு அடுத்து நம்ம செய்ய வேண்டியது URL வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணனும். சோ நம்ம இப்போ எடுத்து காப்பி பண்ணிட்டு கொண்டு வந்து அந்த URL இந்த URL அப்படினு இருக்கக்கூடிய பாக்ஸ்ல நம்ம கொடுத்துக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மேலே வந்து பப்ளிஷ் அப்படினு கொடுத்திருக்காங்கல அதை வந்து கிளிக் பண்ணனும். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல அது ஆட்டோமேட்டிக்கலி லிங்க் ஆயிரும். அதாவது ஆட் ஆயிரும். சோ பப்ளிஷ் வந்து கொடுத்துக்கலாம்.
கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பப்ளிஷ் இந்த மாதிரி சேஞ்சஸ் பப்ளிஷ் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. கோ டு சேனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த வெப் ப்ரௌசரில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைனா மொபைல் ஆப்பில் கூட பார்க்கலாம். உங்களோட யூடியூப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு அந்த அபவுட் செக்ஷன் அப்படி கொடுத்துருப்பாங்கல்ல, அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளூ கலரில் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது வந்திருக்கும். இதே மாதிரி நீங்கள் எந்த சோஷியல் மீடியா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் யாராவது உங்களோட சேனலில் வந்து விசிட் பண்ணும்போது இதை கிளிக் பண்ணால் போதும், உடனே அவங்க அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் போயிடுவாங்க. இல்லை அப்படின்னா ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக் பேஜில் போவாங்க. நீங்கள் எதை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ, அதாவது உங்களோட சோஷியல் மீடியா நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதுக்குள்ளாடி அவங்க ரீடைரக்டாக அந்த இடத்துல போயிடுவாங்க. ஸோ இதனால் வந்து அவங்க அங்கேயுமே உங்களுக்கு நிறைய வியூஸ் கிடைக்கிறதுக்கு, யூடியூப்லேயும் உங்களுக்கு நிறைய வியூஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.